ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங் விமனா என்னோட வீட்டு வேலைங்களை எப்படி நான் பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணுறேன், அதே மாதிரி எனக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றேன் அப்படிங்கிறத என்னோட வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்க்கிங் விமனாக இருந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் சில நேரத்தில் வந்து நமக்கு அந்த ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒர்க் ஓவர்லோடடாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கலாம். அப்போ வந்து நமக்கு அந்த அந்த ஒர்க் நம்ம பண்ணிட்டு இல்லைன்னா கூட அதை பத்தின தாட்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம நிறைய நேரம் ஆஃபீஸ் ஒர்க்கை பண்றதுலயோ இல்ல அதை பத்தி யோசிக்கிறதுலயோ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கே தெரியாம. எனக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப அடிக்கடி நடக்கும். இப்படி நடக்கும் போது நான் ஒரு ஸ்டேஜ்ல ரியலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் போது எனக்கு என்ன ஆயிடும்னா, எனக்கு மத்த எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எப்பயும் ஆஃபீஸ் ஒர்க்கே நினைச்சிட்டு இருப்பேன். வீட்டு வேலையெல்லாம் வந்து பிளான் பண்ணி என்னால பண்ண முடியாது. குக்கிங்க்கு வந்து சிம்பிள் மெனுவா இருந்தா கூட வந்து என்னால வந்து அவ்வளோ ஈஸியா பிளான் பண்ணிட முடியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ்டா வாங்கி வச்சிருக்க மாட்டேன். ஸோ இருக்கிறத வச்சு எதையாவது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரொம்ப சிம்பிளா குக் பண்ணுவேன். எனக்கே தெரியும் குக்கிங் வந்து அவ்வளோ ஹெல்த்தியா வந்து இருக்காது. எனக்கு அந்த குக் பண்ற இன்ட்ரெஸ்டோ இல்ல வந்து கிளீனா வைக்கணும் வீட்டை அந்த மாதிரி இருக்கிற இன்ட்ரெஸ்டோ வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்து நான் கண்டிப்பா வருவேன். அது எப்படி வரேன்னு நான் சொல்றேன். இப்போ எனக்கு ஒர்க்ல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். ஏன் வந்து நான் ரொம்ப லேட் நைட் ஒர்க்கை முடிக்கிறேன், இல்லை ஏன் வந்து ப்ரெஷரா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு கண்டிப்பா அதுக்கு என்னால என்ன காரணங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து யோசிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த டைம்ல வந்து பர்சனலா எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த மாதிரி டெசிஷன்ஸ் தான் நான் வந்து எடுப்பேன். எப்படி வந்து என்னோட ஒர்க் டைமிங்கை மேனேஜ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒர்க் டைமிங்கை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்னால ஈஸியா வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்துட முடியும். ஸோ அதுக்காக என்னோட ஸ்கில் செட்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிறதோ இல்ல வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியே வரதோ எதுனாலும் வந்து அதுல அதுல எஃபோர்ட் போட்டு அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டு என்னோட ஒர்க் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்றது என் கையில தான் இருக்கு. அதை நான் வந்து பண்ணணும். ஸோ 1 or 2 டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அதுலேருந்து நான் வெளியவும் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட டைமிங்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து பண்ணி அதில் சக்ஸஸும் ஆயிருக்கேன். ஸோ இப்போ ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அந்த மாதிரி திருப்பியும் வருது. ஸோ தேர்ட் டைம் இந்த மாதிரி வருது. ஸோ அகைன் ஐ நீட் டு புட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த சுச்சுவேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து என் கையில தான் இருக்கு. ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஒர்க் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி அகைன் நான் வீட்லயும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நைட்டு டின்னர் குக் பண்றதாகட்டும், மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் பிளான் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி அகைன் என்னோட ருட்டீனுக்கு வந்து நான் வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணணும் நான் எந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படிங்கறத நான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு நான் இப்படிதான் இருக்கேன் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து எப்படி நான் வெளியே வரணும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அப்படின்னு நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன்னா கண்டிப்பா என்னால வர முடியும். சில நேரங்கள்ல ஒர்க்கை குவிட் பண்ணிடலாமா, ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். அதுக்கப்புறம் என்னால வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி வர முடியும். என்னோட ஒர்க் டைமிங்க்கு என்னால வந்து பண்ற அளவுக்கு என்னால ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகி அதுல சக்சஸும் ஆயிருக்கேன்.